மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் 5 நாட்கள் நல்ல விதமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கிறார். வாரத்தின் கடைசியில வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணி 8 நிமிஷத்துல சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், மத்தியானத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவே சந்திராஷ்டமம். அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி 53 நிமிஷம் வரைக்குமே சந்திராஷ்டமம். ஆகவே வெள்ளிக்கிழமை மத்தியானம் தொடங்கி சனி ஞாயிறு சந்திராஷ்டமம் அமையுதுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்பதான் பௌர்ணமியை நோக்கி விலகி போகின்ற அமைப்புல இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காது. ஆயினும் சந்திரன் 8 தேய்பிரை அமைப்பில் மறைவதால் ஒரு நிலையில மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆகவே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு இந்த 2 நாளும் முக்கிய முடிவுகள் எதையும் கண்டிப்பாக எடுக்க தேவையில்லாத அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இதை விட்டுருங்க. முதல் 4-5 நாள் எப்படி இருக்கும்? அபாரமாக இருக்கும். 6-7ஆம் இடங்களில் இருக்கிறார். அதாவது வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் 2 சுவர்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய ஒப்பற்ற ஒரு அமைப்பு. ஆகவே வாரத்தின் கடைசி நாட்களை மறந்து விடுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அந்த 4-5 நாளும் அற்புதமா இருக்குங்க. கடன் விலகும், நோய் விலகும், எதிர்ப்புகள் விலகும், நினைத்ததை சாதிக்க முடியும், வாய்ப்புகள் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாக அமர்ந்து, அதாவது புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த 2 நாளும் உங்க நாள், இந்த 2 நாள்லயும் எதை வேணாலும் செய்யலாங்க. புதிய அறிமுகத்தை செஞ்சுக்கலாம். காதல் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு, கல்யாணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே எந்தெந்த இடத்துல எல்லாம் அடிபட்டீங்களோ, ஒரு மாதிரியான பெயரை இழந்தீர்களோ அதையெல்லாம் திருப்ப எடுக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் உதவி, நீங்களே நல்ல பணவரவுகள் இந்த 2 நாள் இருக்குங்க. இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 2 நாள் நோட் பண்ணிக்கங்க. இதுல என்ன செஞ்சாலும் சக்சஸ் ஆன ஒரு நாளாக இந்த நாளை மிதுன ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக சொல்லலாம். ஏனென்றால் பௌர்ணமி சந்திரன் ராசியை பார்க்க குரு ராசியில் இருக்க, புதனும் சந்திர அதியோகத்தில், சுக்கிரனும் சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய அட்டகாசமான நல்ல நாளுங்க. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நல்ல நாட்கள் இந்த நாட்கள்.